ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2025 முடிஞ்சு 2026 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இன்னும் 100 நாள் இருக்குது. இது வரைக்கும் போனோகிராஃபி மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், இது வரைக்கும் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க, ஒரு எய்ம் இல்லாமல் ஒரு டார்கெட் இல்லாமல் ஏனோ தானோ வெந்தது தின்னோம் விதி வந்தால் சாவோன்ற அந்த மாதிரி மனநிலையில் இருந்தோம். எனக்குன்னு ஒரு எய்மே கிடையாது, எனக்குன்னு ஒரு டார்கெட் கிடையாது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இல்லை, 3 வேளை சோறு இருக்குது, கை செலவு காசு இருக்குது, யாரும் எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என் இஷ்டம் போல் இருப்பேன். இந்த மாதிரி வீணாக போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு இன்னிலிருந்தாவது அட்லீஸ்ட் இன்னிலிருந்தாவது நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டில் 100 நாள் நோ ஃபேப்பில் ரீச் பண்ண முடியும். 2026 ஜனவரி 1ஆம் தேதி அது உங்களுக்கான நாளாக அமையும். 2026 உங்களுக்கான வருஷமாக அமையும். இத்தனை நாள் நீங்கள் வீணாக போனது போதும். தயவுசெய்து இனிமேலாவது முழிச்சுக்குங்க, கண்ணை திறந்து பாருங்கள், கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள், உங்களுக்கு நீங்களே பேசுங்க. இத்தனை வருஷம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்த வருஷம் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெளிவாக யோசித்து பார்த்து நல்ல மனநிலையோடு ஒரு நல்ல முடிவு எடுங்க. இந்த 2 நாள் 3 நாள் ஷார்ட் டைம் மோட்டிவேஷனு, யூடியூப் வீடியோ பார்த்துட்டு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணுறது, இன்னிலேருந்து இது பண்ணிடுறேன்டா, இந்த மாதம் இதை முடிச்சிடறேன்டா, இந்த வாரத்துலேருந்து இதை செஞ்சிடறேன்டா, இந்த மாதிரி பைத்தியாரத்தனமான வேலையை விட்டுட்டு எதை ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா? கரெக்டாக 100 நாள் இருக்குது. இறைவனே கொடுத்த கடைசி வாய்ப்பு, இறைவனே உங்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு. நம்மளுடைய நோ ஃபேப் குரூப்பை ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. நம்மளுடைய யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பித்து பல மாதம் ஆகுது. அப்போத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட இந்நேரம் நீங்கள் வந்திருக்கலாம். மற்றவங்கள மாரி நாம் ஏதோ நோ ஃபேப்புக்கு 5000 10,000 15,000 கூட 20,000 கூட நம்ம எதுவும் ஏமாற்றலை. நோ ஃபேப் ஃபாலோ பண்ணால் இந்த மருந்து எடு அந்த மருந்து எடுன்னு ஃப்ராடு வேலை பண்ணல. இறையருளால் நம்மளால் முடிஞ்ச கைடன்ஸு இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப் எப்போவுமே ஆக்டிவில் தான் இருக்குது. எல்லா நேரமும் உங்களுக்கு நோ ஃபேப் கைடன்ஸு இலவசமாக கிடைக்குது. எல்லாருமே உங்களை சொந்த அண்ணன் தம்பியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸை தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இறையருளால் ஒரு என்விரான்மெண்ட்டு ஒரு குரூப்பு கிடச்சிருக்கு, ஒரு யூடியூப் சேனல் கிடச்சிருக்கு. அப்பயுமே உங்களுக்கு நோ ஃபேப்பில் வர முடியல அப்படின்னா எங்கே தவறு நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். நாம் மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணலை, ரொம்ப ஹைப்பாக எதுவும் ஏற்றி பேசலை, இருக்கிற இயல்பு இருக்கிற யதார்த்தம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். யதார்த்தமாக கைடன்ஸு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம், எந்த வித சார்ஜுமே பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படி இருந்துமே உங்களால் நோ ஃபேப்பில் வர முடியல அப்படின்னா உங்களுடைய கேர்லெஸ் தான், உங்களுடைய கேர்லெஸ் தான். இதில் வேறு எந்த எக்ஸ்கியூஸுமே நீங்கள் சொல்ல முடியாது. இதுவரையிலும் போனது போச்சு. அட்லீஸ்ட்டு இன்றைக்காவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலாவது இந்த வருஷத்தோட முடிவில் 100 நாள் நோ ஃபேப்பில் ரீச் பண்ண முடியும். தயவுசெய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க, நான் சொல்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி உனக்கு என்ன வயசாகுது, இது வரைக்கும் நீ எண்ணத்தை இழந்துட்ட, இப்போ நீ எந்த நிலைமையில் இருக்கிற, நாளைக்கு என்ன பண்ண போகிற, எல்லாத்தையும் திரும்ப 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 யோசித்து பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுங்க. இத்தனை நாள் போனது போச்சு, புரியுதுங்களா? திரும்பி நீங்கள் இழந்ததை திரும்பி மீட்டு எடுக்க முடியாது. காலத்தையோ பணத்தையோ நேரத்தையோ எதுவுமே மீட்டு கொண்டு வர முடியாது. போனது போனது தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களையாவது நீங்கள் நல்லபடியாக மாற்ற முடியும். வருங்காலம் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிகழ்காலத்தை நல்லபடியாக பயன்படுத்தணும். திரும்பவும் நீங்கள் இல்லை நான் எப்பவும் போல தான் இருப்பேன், யார் கைடன்ஸ் சொன்னாலும் யார் அட்வைஸ் சொன்னாலும் நான் கேட்டுக்க மாட்டேன், நான் என் இஷ்டம் போல் தான் இருப்பேன், ரெகுலராக பான் பார்த்துட்டு இருப்பேன், எட்ஜிங் பண்ணிகிட்டு இருப்பேன், மேஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அடல்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பேன், கே ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பேன், சீமெண்ட் டென்ஷனில் இருக்க மாட்டேன், எனக்கு இன்டர் கோர்ஸு செக்ஸு இதுதான் என் வாழ்க்கை, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன், நான் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணவே மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னிங்கன்னா யாருக்குமே எந்த நஷ்டமே கிடையாது. உனக்கு தான் உடம்பு போகும்போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிற கொஞ்ச நாளாவது நீங்கள் ஒரு கௌரவத்தோட சுயமரியாதையோட நம்பிக்கையோட மற்ற எல்லாருமே இந்த சமுதாயமே உங்களை மதிக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு ஆண்மகனாக ஒரு தலைவனாக வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் எவ்வளோ வாய்ப்புகள் இழந்துட்டீங்க.
புரியுதுங்களா? திரும்பி நீங்கள் நினச்சா 12th எக்ஸாம் எழுத முடியாது. திருப்பி நீங்கள் நினச்சா காலேஜ் போக முடியாது. திருப்பி நீங்கள் நினச்சா உங்களுடைய பழைய ஃபார்முக்கு உடம்ப கொண்டு வர முடியாது. அது முடிஞ்சது தான். இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணாலாவது நீங்கள் வரலாம். அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. நம்மளை சுற்றி எவ்வளோ நண்பர்கள், நாம் 2.5 வருஷமாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் கேட்டுக்கிறவன் தான் கேட்டுக்கிறான். நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக இருக்கிறவன் இன்னுமே தண்டமாக தான் இருக்கிறான். எனக்கு ரொம்ப மனம் வந்து வேதனையாக இருக்குது. என்னடா அது நம்ம பசங்க இப்படி இருக்கிறானுங்க, எவ்வளோ சொன்னாலும் நான் சிலருக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து ரொம்ப மனம் கஷ்டமாக இருக்குது. இன்னிலேருந்தாவது தொடங்குங்க, தயவுசெய்து தொடங்குங்க. 2026 உங்களுக்கான வருஷமாக மாற்றுங்க. நீங்களாக முயற்சி பண்ணாத வரைக்கும் இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது. புரியுதுங்களா? உனக்கு பசி எடுக்குதுன்னா நீ தான் சாப்பிட்ணும். உனக்கு வலிக்குதுன்னா நீ தான் அதை அனுபவிக்கணும். உனக்கு சக்ஸஸ் வேணும்னா நீ தான் ஓடணும். எதுவுமே வந்து எல்லாமே மற்றவங்க பண்ணிவிடுவாங்க, மற்றவங்க எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருவாங்க, யாரோ எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருவாங்க, யாரோ என்னை தூக்கி விட்ருவாங்க, யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரோ எனக்கு ஊட்டி விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா சத்தியமாக நடக்காது. உங்களுக்கே தெரியும், நாம் கைடன்ஸ் கொடுக்குற அளவு கூட யாருமே கொடுக்குறதில்ல. ஒரு நிமிஷம் நீ நோ ஃபேப் கவுன்சிலிங் வாங்கினா 1/2 hour பேசுனாலே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் நீங்கள் யாரும் பற்றக்கூடாதுன்னு நம்ம குரூப் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ அடி, அவமானம், வலி, வேதனைக்கு அப்புறம் தான் நோ ஃபேப்பில் 1 year 2 year வந்துருக்குறாங்க. அவங்களால முடிஞ்ச கைடன்ஸு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. யாருமே எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்துமே உங்களால் வந்து நோ ஃபேப்பில் வர முடியலன்னா யோசிச்சு பாருங்கள். 10 நாள் வரேன், 15 நாள் வரேன், 30 நாள் வரேன், ரீலாப்ஸ் ஆகிடுறேன். இதெல்லாம் வரும் பேச்சா? எதனா ஒரு அர்த்தம் இருக்குதா அதில்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். நோ ஃபேப்பில் வந்தியா இல்லையா? எக்ஸாமில் பாஸ் ஆனியா இல்லையா? வேலை வாங்கினியா இல்லையா? அதுதானே கேள்வி. எஸ் ஆர் நோ ஒரே ஆன்சர் தானே. காரணம் இது இல்லை ப்ரோ, அது இல்லை ப்ரோ, இப்படி ஆயிடுச்சு ப்ரோ, அப்படி ஆயிடுச்சு ப்ரோ. எத்தனை வருஷம் நீ காரணம் சொல்லிகிட்டு இருப்ப? யோசிச்சு பாரு. எத்தனை வருஷம் காரணம் சொல்லிகிட்டே இருப்ப? நீ ரீலாப்ஸ் ஆகிறதுனால எனக்கு எதனா போதா? இல்லை நீ ரீலாப்ஸ் ஆனாலும் மற்றவனுக்கு எதனா பாதிப்பாக போதா? நீ தான் பாதிக்கப்பட்டுன்னு திரும்ப 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 நீ தான் பாதிக்கப்பட்டுன்னு இருக்கிற. உடம்பும் கெட்டு போய், மனசும் கெட்டு போய், வாழ்க்கையும் கெட்டு போய், ரிலேஷன்ஷிப்பை விட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு நாசமாக போயிட்டுருக்கீங்க. இனிமேலாவது திருந்துங்க. 2026 வரத்துக்கு இன்னும் 100 நாள் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ண விட 100 நாள் நோ ஃபேப்பில் அச்சீவ் பண்ணலாம். தாராளமாக வரலாம். அடுத்து 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் லைஃப் வந்து பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வெயிட்டிங்கில் இருக்குது உங்களுக்காக. இதுவெல்லாம் போனதை விட்டுருங்க. இனிமேலாவது வாங்க. 2026 ஜனவரி 1ஆம் தேதி உங்கள் எல்லாரையுமே வந்து ஒரு நல்ல நிலைமையில் நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்காக இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க. இது வந்து நோ ஃபேப்பு, காசுக்காக கவுன்சிலிங் கொடுக்குறோம், இதை பேச மாட்டான். நாம் எல்லாருமே ஒரே குடும்பம், அண்ணன் தம்பி, சக உயிர் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. அந்த மனநிலையில் தான் நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் மேலே இருக்கிற பேர் அன்புனால தான் நான் வந்து இவ்வளோ ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்க. மேலும் மேலும் சீரழிஞ்சிடாதீங்க. இத்தனை வருஷம் போனது போட்டோம். இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2026 ஜனவரி 1ஆம் தேதி நோ ஃபேப் டே 100 வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லபடியாக போகும். உங்களால் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். ஆற்றலோட, வீரியத்தோட, நல்ல ஒரு ஆண்மகனாக எல்லா செயலுமே வந்து நல்லபடியாக இருக்கும். ஒரு வீரியத்தோட, ஒரு மோட்டிவேஷனோட, ஒரு கான்ஃபிடென்ஸோட, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட, ஒரு லயன் ஆட்டிடியூடோட உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம். எல்லாருமே வந்து தவறு பண்ணுறது தான். யாருமே இங்கே வந்து தெய்வ பிறவி இல்லை. நான் யாருமே இங்கே கடவுள் கிடையாது. எல்லாருமே தவறுலேருந்து தான் கற்றுக்குறோம். ஆனால் தவறுலேருந்து கற்றுக்கணும் இல்லையா? திரும்ப 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 தவறு பண்ணிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அது? தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்கள் தலையில் நீங்களே மண் வாரி போட்டுக்காதீங்க. நீங்கள் அடிக்ஷனில் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வாழ்க்கை தான் நாசமாக போகுது. நீ பான் பார்க்கறதுனால வேறு எவனுக்கோ காசு போகுது. நீ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கறதுனால, யூடியூப்பில் 18+ வீடியோஸ் பார்க்கறதுனால, ஐட்டம் சாங் பார்க்கறதுனால வேறு எவனுக்கோ தான் காசு போகுது. உன் வாழ்க்கை நாசமாக தான் போகுது. நீ தான் காசை இழந்து, ஆற்றலை இழந்து, காலத்தை இழந்து, நேரத்தை இழந்து, பொன்னான பல வாய்ப்புகளை இழந்து, எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தெருவில் நாயே அலைஞ்சிட்டு இருக்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. என் பையன் எப்படியாவது ஜெயிச்சிருவானா, எப்படியாவது வேலைக்கு போயிடுவானா, கரெக்டான ஏஜில் மேரேஜ் ஆகிடுமா, அவனுக்கு நல்லா படிக்க மாட்டானா, நல்லா முன்னேறி வரமாட்டானா, ஏங்கிக்கிட்டு இருக்காங்க பாரு. எல்லாருடைய கனவுலையும் மண்ணை வாரி போட்டு நீயும் நாசமாக போயிட்டுருக்குற. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம் வந்து, இனிமேலாவது இதை விட்டு ஒழிச்சிருங்க.
நான் வந்து பான் மட்டும் பார்த்துக்கிறேன், மேஸ்டர்பேஷன் பண்ணலை. நான் எட்ஜிங் மட்டும் பண்ணிக்கிறேன், மேஸ்டர்பேஷன் பண்ணலை. அடல்ட்டாக மட்டும் பேசிக்கிறேன், நான் மேஸ்டர்பேஷன் பண்ணலை. அடல்ட் சேட்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன், வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், நான் மேஸ்டர்பேஷன் பண்ணலை. இந்த நாய் பொழப்பை இன்னையோட விடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க எனர்ஜியே நிற்காது, ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். திரும்ப 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 நீங்கள் உங்களுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு நீங்களே உங்களுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு நியாயப்படுத்திக்காதீங்க. தவறுன்றது ஒத்துக்குங்க. அப்போ தான் அடுத்த கட்டம் முன்னேற முடியும். தவறு பண்ணுறன்றதே ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை, நான் கரெக்டு தான், எனக்கு நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நோ ஃபேப் பெனிஃபிட்டே கிடைக்காது. புரியுதுங்களா? இத்தனை நாள் எப்படியோ போனீங்க, இன்னிலே தான் சீரியஸாக நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுங்கள். டே 100 வாங்க, தயவுசெய்து வாங்க. அப்போ தான் உங்கள் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், பர்த்டே வருது அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இதை விட முட்டாள்தானே வேறு எதுவுமே கிடையாது. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, எது பண்ணுறதாலும் இன்னிலேருந்து பண்ணு, தயவுசெய்து பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நம்ம குரூப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பட்ட கஷ்டம் நீங்கள் பற்றக்கூடாதுன்னா இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போடு நடந்துங்க. உங்களை யாராவது தூக்கி விடுவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு எப்போவுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் தான் விழுந்தீங்க, நீங்கள் தான் எழுந்து ஓடணும். அதை புரிஞ்சுக்குங்க. இறை அருளால் இந்த வீடியோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கனாலே அது இறைவனோட ஆசீர்வாதம் தான். இறைவன் தான் உங்களுக்கு உணர்த்துறாரு என் மூலிமா. இது வரையும் நீ அடிக்ஷனில் இருந்தது போதும்பா, இனிமேலாவது வெளியே வாப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணு காமிக்கிறாரு, உங்களுக்கு கேட்க வைக்கிறாரு, முழுசாக வீடியோ கேட்குறீங்க, நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி கைடன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இத்தனை நாளைக்கு இத்தனை வருஷமாக எத்தனையோ வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, நோ ஃபேப் கைடன்ஸ் எடுக்கிறீங்க. இன்னிலேருந்து அடிக்ஷனில் இருக்கக்கூடாது, நம்ம இனிமேல் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணோம், 2026 வருஷம் நான் ஜெயிச்சே ஆகணும் முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுவே இறைவனோட ஆசீர்வாதம் தான். இறைவன் முடிவு பண்ணிட்டான், இந்த பையன் நீ இதுவரை தோற்றது போதும்பா, இனிமேலாவது நீ நல்லபடியாக வா, அடிக்ஷனில் இருந்தது போதும் நல்லபடியாக வா அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறாரு. இறைவனே உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, திருந்தி வான்னு. அதையே நீங்கள் உதாசனை பற்றி உதறி தள்ளிட்டு நீங்கள் திருப்பியும் பழைய மாதிரி அடிக்ஷனில் போனீங்கன்னா இறைவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய பிரம்மச்சரிய டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம குரூப்பில் 2 வருஷத்துக்கு மேலே எந்தவித கட்டணமும் இல்லாமல் நோ ஃபேப் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக சண்டேஸில் வீக்கெண்டில் நோ ஃபேப் வாய்ஸ் அட் குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணி நண்பர்களுடைய நோ ஃபேப் ரிலேட்டாக அவங்க என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நான் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள், அதுலேயும் முக்கியமாக சீரியஸாக பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் மட்டும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். 90 நாள் 100 நாள் நோ ஃபேப்பில் வாங்க. அடுத்தது உங்களால் முடிஞ்ச கைடன்ஸை ஒரு 10 பேர் கொடுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது தான் நாம் எல்லோரும் சக்ஸஸ் ஆக முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மள ஒருத்தர் ஜெயித்தா கூட நாம் எல்லாருமே ஜெயித்த மாதிரி. நன்றி.